உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி இன்று உர்து காயிதாவின் 5வது பாடத்தின் பக்கம் அழைத்து செல்கின்றேன். டிக்கட், ஷிகன், கிர்ச், பிர்ச், உஜட், முஹில், சொகுல் இவைகள் அனைத்துமே பெயர் சொற்கள். இஸ்முன் ஜம்உ அஸ்மா, அதாவது இஸ்ம் என்றால் ஒருமை, அஸ்மா என்றால் பன்மை, பெயர் சொற்கள். டிக்கட் முத்திரை, கடிதத்துக்கு நாம் முத்திரையொட்டுவோம், அதற்கு உருதுவில் டிக்கட் என்று கூறுவோம். ஷிகன் சுருக்கம், காகிதத்தில், பேப்பரில், ஆடையில் சுருக்கம் போடுவது நமக்கு தெரியும், அதற்கு ஷிகன் சுருக்கம் என்று கூறுவார்கள். கிர்ச் சிறிய கத்தி, பிர்ச் பீரிசு, எங்களுக்கு தெரியும் சோச கப்பன் சோசல வரக்கூடிய பீரிஸ். உஜட் வீணன், உஜட் வீணன் அதாவது வீண்வேலை செய்பவன். முகில் இடையூறு செய்பவன், டிஸ்டர்ப் பண்றவன். சுகுல் கோல், அதாவது 2 பேரை மூட்டி வைப்பதற்காக கோல் சொல்வார்கள், அதற்கு சுகுல் என்று சொல்வோம். பிர்ச் தோ பீரிசை கொடை. இப்பொழுது நாம் அதற்குரிய வசனங்களை அவதானிப்போம். பிர்ச் தோ பீரிசை கொடை. உஜட் நபன், உஜட் நபன் வீணன் ஆகாதே. சுகுல் சபுசே புரா, கோல் அனைத்தை விடவும் கெட்டது. இங்கே சேக்கி விட என்ற கருத்து. சுகுல் சபுசே புரா, கோல் அனைத்தையும் விட கெட்டது. ஹத் பர் டிக்கட் லகாதோ, காகிதத்தின் மீது முத்திரையை ஒட்டிவிடு. ஹத் பர் காகிதத்தின் மீது, டிக்கட் முத்திரையை, லகாதோ ஒட்டிவிடு. இஸ்மே ஷிகன் நடால், இதிலே சுருக்கம் போடாதே, இதிலே சுருக்கம் போடாதே. ஏ இது கிஸ்கி கிர்ச் ஹே, யாருடைய கத்தி, இந்த சின்ன கத்தி யாருடையது. காம் மே முகில் நஹோ, காம் மே முகில் நஹோ, வேலையிலே இடையூறு செய்பவன் ஆகாதே. காம் மே வேலையிலே, முகில் இடையூறு செய்பவன், நஹோ ஆகிடாதே, வேலையில் இடையூறு செய்பவன் ஆகாதே. இன்னும் சில வினை சொற்கள் வருகின்றது பாருங்கள். இந்த வினை சொற்கள் அனைத்துமே அம்ரு ஏவல் வினையாகத்தான் வந்திருக்கிறது. மிலோ சந்தியுங்கள், கினோ எண்ணுங்கள், அதாவது 1 2 என்று நாம் எண்ணிக்கைகளை எண்ணுவோம், அதற்கு கினோ எண்ணுங்கள் என்று கூறுவோம். பியோ குடியுங்கள், சியோ தையுங்கள், சீனா மஸ்தர்ல இருந்து வந்தது, சீனா சி, சியோ சிஜிஏ என்று நாங்கள் ஆரம்பத்தில் படித்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். புனோ பின்னுங்கள், அதாவது சில நூட்களை பின்னுவார்கள், ஆடைகளை பின்னுவார்கள், வலைகளை பின்னுவார்கள், இதற்கு புனோ என்று கூறுவோம். இது புன்னா மஸ்தர்ல இருந்து வந்திருக்கின்றது. புன்னா புன், புனோ புனியே. சுனோ கேளுங்கள், அதாவது செவிகளால் நாம் கேட்கிறதுக்கு, காதுகளினால் கேட்பதற்கு சுனோ என்று கூறுவோம். இப்பொழுது அந்த வார்த்தைகளை வைத்து அமைந்த வசனங்களை அவதானிப்போம். தவா பியோ மருந்து குடியுங்கள், தவா பியோ மருந்து குடியுங்கள். இஸ்கோ சியோ இதனை தையுங்கள், இஸ்கோ சியோ இதனை தையுங்கள். ஜால் புனோ வலை பின்னுங்கள், ஜால் என்றால் வலை, புனோ பின்னுங்கள், ஜால் புனோ வலை பின்னுங்கள். பாத்தோ சுனோ பேச்சையாவது கேளுங்கள், பாத்தோ சுனோ பேச்சையாவது கேளுங்கள். இங்கே இந்த தோ வந்திருக்கிறது பேச்சையாவது என்று சொல்வதற்கு. அந்த அடிப்படையில் பாத்தோ சுனோ பேச்சையாவது கேளுங்கள். ஹம்சே மிலோ எங்களை சந்தியுங்கள், ஹம்சே மிலோ எங்களை சந்தியுங்கள் அல்லது எங்களுடன் சந்தியுங்கள் என்றும் கூறலாம். இன்கோ கினோ இவைகளை எண்ணுங்கள்.
மற்றுமொரு பாடத்தில் சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.